இன்றைக்கு நம்முடைய தியானத்துக்கு என்று ஆண்டவர் என் மனசுல வைத்த வார்த்தை, ಇವತ್ತು ನಮ್ಮ ಧ್ಯಾನಗೋಸ್ಕರ ದೇವರು ನನ್ನ ಹೃದಯದಲ್ಲಿ ಇಟ್ಟಂತ ವಾಕ್ಯವು அபாக்குக் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். ಹಬಾಕುಕ್ 2ನೇ ಅಧ್ಯಾಯ 3ನೇ ವಾಕ್ಯ. அபாக்குக் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். ಪ್ರವಾದನೆ ವಾಕ್ಯ. ಹಬಾಕುಕನ ಪ್ರವಾದನೆಯಲ್ಲಿ 2ನೇ ಅಧ್ಯಾಯ 3ನೇ ವಾಕ್ಯ. உங்களுக்காக நான் படிக்கிறேன், நல்லா கவனித்து கேளுங்க. ನಿಮಗೋಸ್ಕರ ನಾನು ಅದನ್ನು ಓದುತ್ತೇನೆ, ಚೆನ್ನಾಗಿ ಗಮನವಿಟ್ಟು ಕೇಳಿರಿ. எல்லாரும் ரெடின்னு போட்டுட்டு இருக்கீங்க. God bless all of you. ನೀವೆಲ್ಲರೂ ಸಿದ್ಧ ಎಂಬುದಾಗಿ ಬರೀತಾ ಇದ್ದೀರಾ. ದೇವರು ನಿಮ್ಮೆಲ್ಲರನ್ನು ಆಶೀರ್ವದಿಸಲಿ. கேட்க ಮೆಸೇಜ್ல ரெஸ்பாண்ட் பண்ணிட்டே இருங்க. ಇದನ್ನು ಕೇಳುತ್ತಾ ನಿಮ್ಮ ವಾಕ್ಯ ಅಂದ್ರೆ ಆ ಮೆಸೇಜ್ ಅಲ್ಲಿ ನೀವು ಅದನ್ನು ಪ್ರತಿಕ್ರಿಯೆ ಮಾಡುತ್ತಲೇ ಇರಿ. முன்னாடி இருந்தா உங்களை சொல்லுங்கன்னு சொல்லிருப்போம். ಮುಂದೆ ಇದ್ರೆ ನೀವು ಹೇಳಿ ಅಂತ ಕೇಳ್ತಾ ಇದ್ದೇವೆ. ಆಮೆನ್ சொல்லுங்க, ஹalleluya சொல்லுங்கன்னு சொல்லிருப்போம். ಆಮೆನ್ ಅಂತ ಹೇಳಿ, ಹalleluya ಅಂತ ಹೇಳಿ ಅಂತ ನಾವು ಕೇಳುತ್ತಿದ್ದೆವು. இப்ப ஆன்லைன் இருக்கிறதுனால நீங்க ஆமென் ஹalleluya எல்லாம் டைப் பண்ணிட்டே இருங்க. எப்பலாம் உங்களுக்கு தோணுதோ அப்பலாம் டைப் பண்ணிட்டே இருங்க. ಈಗ ಆನ್ಲೈನ್ ಅಲ್ಲಿ ಇರೋದ್ರಿಂದ ಯಾವಾಗೆಲ್ಲ ನಿಮಗೆ ಯೋಚನೆ ಬರುತ್ತೋ ಆಮೆನ್ ಹalleluya ಅಂತ ಬರೀತಲೇ ಇರಿ. அபாக்குக் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். ಹಬಾಕುಕ್ 2ನೇ ಅಧ್ಯಾಯ 3ನೇ ವಾಕ್ಯ. குறித்த காலத்துக்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது. ಅದು ಕ್ಲುಪ್ತ ಕಾಲದಲ್ಲಿ ನೆರವೇರತಕ್ಕದ್ದು. ஓகே, நான் திரும்பி படிக்கிற முழு வசனத்தை படிச்சிடுறேன். அப்புறம் பிரதர் கார்த்தி அவங்க கன்னடால படிப்பாங்க. குறித்த காலத்துக்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது. முடிவிலே அது விளங்கும். அது பொய் சொல்லாது. அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு. அது நிச்சயமாய் வரும். அது தாமதிப்பதில்லை. ವಾಕ್ಯದಲ್ಲಿ ಹೀಗೆ ಬರೆದಿದೆ, ಅದು ಕ್ಲುಪ್ತ ಕಾಲದಲ್ಲಿ ನೆರವೇರತಕ್ಕದ್ದು, ಆದರೆ ಪರಿಣಾಮಕ್ಕೆ ತ್ವರೆ ಪಡುತ್ತದೆ, ಮೋಸ ಮಾಡದು. ತಡವಾದರೂ ಅದಕ್ಕೆ ಕಾದಿರು, ಅದು ಬಂದೇ ಬರುವುದು, ತಾಮಸವಾಗದು. அது தாமதமானாலும் அது நடக்கும். ಅದು ತಡವಾದರೂ ಅದು ನೆರವೇರುತ್ತದೆ. அது நிச்சயமாய் ஆகும். ಅದು ನಿಶ್ಚಯವಾಗಿಯೂ ನೆರವೇರುತ್ತದೆ. அது பொய் சொல்லாது. ಅದು ಮೋಸ ಮಾಡದು. அது தாமதிப்பதில்லை. ಅದಕ್ಕೆ ಪರಿಣಾಮಕ್ಕೆ ತ್ವರೆ ಪಡುತ್ತದೆ. எத்தனை பேர் உங்க வாழ்க்கையில எனக்கு ஒரு தரிசனம் இருக்குதுன்னு சொல்றீங்க? ಎಷ್ಟು ಜನರು ನಿಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ನನಗೆ ಒಂದು ದರ್ಶನ ಇದೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುತ್ತೀರಾ? எத்தனை பேர் சொல்ல முடியும், ஆண்டவர் எனக்கு ஒரு தரிசனத்தை தந்திருக்கிறார், என் வாழ்க்கையில கர்த்தர் எனக்கு ஒரு தரிசனத்தை தந்திருக்கிறார்னு எத்தனை பேரால சொல்ல முடியும்? ಎಷ್ಟು ಜನರಿಂದ ಹೇಳುವುದಕ್ಕೆ ಸಾಧ್ಯ, ದೇವರು ನನ್ನ ಜೀವಿತಕ್ಕೆ ಒಂದು ದರ್ಶನವನ್ನು ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ ಎಂಬುದಾಗಿ? எத்தனை பேரால சொல்ல முடியும், ஆண்டவர் எனக்கு வாக்கு தத்தங்களை தந்திருக்கிறார்னு எத்தனை பேரால சொல்ல முடியும்? ಎಷ್ಟು ಜನರು ಹೇಳುವುದಕ್ಕೆ ಸಾಧ್ಯ, ದೇವರು ನನಗೆ ವಾಗ್ದಾನಗಳನ್ನು ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ ಎಂಬುದಾಗಿ? எத்தனை பேர் சொல்ல முடியும், ஆண்டவர் எனக்கு ப்ராமிஸ் பண்ணிருக்கிறார் பிரதர், நான் காத்துட்டு இருக்கிறேன்னு எத்தனை பேர் சொல்ல முடியும்? ದೇವರು ನನಗೆ ಅಂದ್ರೆ ವಾಗ್ದಾನ ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ, ಅದಕ್ಕೋಸ್ಕರ ಕಾಯ್ತಾ ಇದ್ದೇನೆ ಅಂತ ಹೇಳೋದಕ್ಕೆ ಎಷ್ಟು ಜನ ಸಾಧ್ಯ? நீங்க சொல்றது உண்மைனா? ನೀವು ಹೇಳೋದು ನಿಜವಂದ್ರೆ இந்த வார்த்தை ஆண்டவர் உங்களோடு பேசிட்டு இருக்கிறார். ಈ ವಾರ್ತೆ ದೇವರು ನಿಮ್ಮ ಜೊತೆ ಮಾತನಾಡುತ್ತಿದ್ದಾರೆ. நீங்க சொல்றீங்கன்னா எனக்கு தரிசனம் இருக்கு பிரதர், ஆண்டவர் எனக்கு தரிசனம் தந்திருக்கிறார். ನೀವು ಹೇಳುವುದಾದ್ರೆ ದೇವರು ನನಗೆ ದರ್ಶನ ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ ಬ್ರದರ್, ஆண்டவர் எனக்கு வாக்குத்தத்தங்களை தந்திருக்கிறார், ದೇವರು ನನಗೆ ವಾಗ್ದಾನಗಳನ್ನು ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. அப்படி அது கொடுத்தது உண்மையானால், ಹಾಗೆ ದೇವರು ಕೊಟ್ಟಿದ್ದು ನಿಜ ಅಂದ್ರೆ இன்னைக்கு இந்த செய்தியை நன்றாய் கவனித்துக் கொள்ளுங்க. ಇವತ್ತು ಈ ಸಂದೇಶವನ್ನು ಚೆನ್ನಾಗಿ இந்த ಕೇಳಿಸಿಕೊಳ್ಳಿ. செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாறும். ಈ ಸಂದೇಶ ನಿಮಗೆ ಆಶೀರ್ವಾದವಾಗಿ ಮಾರ್ಪಡುತ್ತದೆ. பைபிளை வாசித்தா உங்களுக்கு புரியும். ಸತ್ಯವೇದದಲ್ಲಿ ಓದ್ರೆ ನಿಮಗೆ ತಿಳಿಯುತ್ತದೆ. ஆண்டவர் ஆபிரகாமோடு பேசுறார். ದೇವರು ಅಬ್ರಹಾಮನ ಸಂಗಡ ಮಾತನಾಡಿದರು. நல்லா கவனிங்க, ಚೆನ್ನಾಗಿ ಗಮನಿಸಿ. ஆபிரகாமோடு ஆண்டவர் பேசுறார். ಅಬ್ರಹಾಮನ ಸಂಗಡ ದೇವರು ಮಾತನಾಡಿದರು. என்ன சொல்றாருன்னா, ಏನು ಹೇಳಿದರಂದ್ರೆ, ஒரு முறை ஆபிரகாமை பார்த்து ஆண்டவர் சொன்னார், ಒಂದು ಸಾರಿ ಅಬ್ರಹಾಮನಿಗೆ ದೇವರು ಈಗಂದ್ರು, ஆபிரகாம், ಅಬ್ರಹಾಮನೇ, உன்னுடைய சந்ததி எகிப்துக்கு போவார்கள். ನಿನ್ನ ಸಂತತಿ ಐಗುಪ್ತಕ್ಕೆ ಹೋಗುತ್ತಾರೆ. எகிப்தில் அடிமைகளா இருப்பார்கள். ಐಗುಪ್ತದಲ್ಲಿ ಅವರು ದಾಸರಾಗಿರ್ತಾರೆ. ಆದರೆ 400 வருஷத்துக்கு பிறகு, 400 ವರ್ಷದ ನಂತರ அவர்களை நான் அந்த அடிமைத்தனத்திலிருந்து வெளியே கொண்டு வருவேன். ಅವರನ್ನು ಆ ಗುಲಾಮತನದಿಂದ ನಾನು ಹೊರಗಡೆ ಕರೆ ತರುತ್ತೇನೆ. ஆண்டவர் ஆபிரகாம் கிட்ட அதை பேசிட்டார்.
ದೇವರು ಅಬ್ರಹಾಂ ಹತ್ರ ಇದನ್ನು ಮಾತನಾಡಿದರು. உன்னுடைய சன்னதிகள் எகிப்துக்கு அடிமையா போவார்கள். ನಿನ್ನ ಸಂತತಿಯು ಐಗುಪ್ತಕ್ಕೆ ಗುಲಾಮರಾಗಿ ಹೋಗ್ತಾರೆ. 400 years later 400 வருஷத்துக்கு பிறகு அவர்களை நான் வெளியே கொண்டு வருவேன். 400 ವರ್ಷಗಳ ನಂತರ ಅವರನ್ನು ನಾನು ಹೊರಗಡೆ ಕರೆ ತರುತ್ತೇನೆ. நமக்கு தெரியும், ನಮಗೆ ಗೊತ್ತು, யோசேப்பை விற்றார்கள் அவருடைய சகோதரர்கள். ಯೋಸೇಪನನ್ನು ಮಾರಿ ಹಾಕಿದರು ಅವರ ಸಹೋದರರು. அப்படிதான் யோசேப்பு எகிப்துக்கு போனார். ಹಾಗೆ ಯೋಸೇಪನು ಐಗುಪ್ತಕ್ಕೆ ಹೋದನು. ಅದಕ್ಕೆ பிறகுதான் அவருடைய சகோதரர்கள் எல்லாரும் எகிப்துக்கு போனார்கள். ಅದರ ನಂತರವೇ ಅವರ ಸಹೋದರರು ಎಲ್ಲರೂ ಐಗುಪ್ತಕ್ಕೆ ಹೋದರು. அதுக்கு பிறகு அவர்கள் பெருக ஆரம்பித்தார்கள். ಅದರ ನಂತರ ಅವರು ಹೆಚ್ಚಾಗಲು ಪ್ರಾರಂಭಿಸಿದರು. எகிப்தின் பார்வோன் சேனைகள் அவர்களை அடிமைப்படுத்த ஆரம்பித்தார்கள். ಐಗುಪ್ತದ ಪಾರೋನ್ ಸೇನೆಯು ಅವರನ್ನು ಗುಲಾಮತನದಲ್ಲಿ ಇಟ್ಟುಕೊಳ್ಳಲು ಪ್ರಾರಂಭಿಸಿದರು. அப்படியே அந்த சம்பவம் நடந்து கொண்டே போனது. ಹೀಗೆ ಈ ಕಾರ್ಯವು ನಡೆಯುತ್ತಾ ಹೋಗುತ್ತಿತ್ತು. பல லட்சங்களாய் இஸ்ரவேலர்கள் எகிப்தில பெருக ஆரம்பித்தார்கள். ಇಸ್ರೇಲ್ ಜನರು ಅನೇಕ ಲಕ್ಷಗಳಾಗಿ ಐಗುಪ್ತದಲ್ಲಿ ಹೆಚ್ಚಾದರು. ஆனா பார்வோன் அவர்கள் மேல் கடினமான வேலைகளை கொடுத்தான். ಆದರೆ ಪಾರೋನನು ಅವರ ಮೇಲೆ ಕಠಿಣವಾದ ಕೆಲಸಗಳನ್ನು ಕೊಡುತ್ತಿದ್ದನು. அவர்கள் தாங்க கூடாத அளவுக்கு பாரத்தை அந்த பார்வோன் அவர்கள் மேல வைக்கிறான். ಆ ಜನರು ಸಹಿಸಲಾರದಷ್ಟು ಭಾರವನ್ನು ಆ ಜನರ ಮೇಲೆ ಪಾರೋನನು ಇಟ್ಟನು. நல்லா கவனிங்க, ಚೆನ್ನಾಗಿ ಗಮನಿಸಿ. ஒரு அடிமை தேசத்துல ಒಂದು ದೇಶದಲ್ಲಿ ಗುಲಾಮತನ, பார்வோன் கொடுக்கிற கொடுமையில ಪಾರೋನು ಕೊಡುವಂತ ಹಿಂಸೆಯಲ್ಲಿ இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ಈ ಇಸ್ರೇಲ್ ಜನರು ಜೀವಿಸ್ತಾ ಇದ್ರು. அப்படி அவங்க வாழ்ந்துட்டு இருக்கும்போது ಹೀಗೆ ಅವರು ಜೀವಿಸ್ತಾ ಇರಬೇಕಾದ್ರೆ அவங்களுக்கு இருந்த ஒரே ஒரு நம்பிக்கை என்ன தெரியுமா? ಅವರಿಗಿದ್ದ ಒಂದು ನಂಬಿಕೆ ಏನು ಗೊತ್ತಾ? ஒரே ஒரு நம்பிக்கை, ಒಂದೇ ಒಂದು ನಂಬಿಕೆ. ஆண்டவர் ஆபிரகாமுக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார். ದೇವರು ಆಬ್ರಹಾಮನಿಗೆ ವಾಗ್ದಾನ ಮಾಡಿದ್ದಾರೆ. 400 வருஷத்துக்கு பிறகு இந்த அடிமைத்தனத்தில் நாம் வெளியே போகிறோம் என்று ஆண்டவர் வாக்கு பண்ணியிருக்கிறார். 400 ವರ್ಷಗಳ ನಂತರ ಈ ಗುಲಾಮತನದಿಂದ ಹೊರಗಡೆ ಹೋಗ್ತೇವೆ ಎಂಬುದಾಗಿ ದೇವರು ವಾಗ್ದಾನ ಮಾಡಿದ್ದಾರೆ. அவர் கட்டாயம் சொன்ன வார்த்தையை நிறைவேற்றுவார். ಆತನು ಕಡ್ಡಾಯವಾಗಿ ಹೇಳಿದಂತ ಮಾತನ್ನು அவர் ನೆರವೇರಿಸುತ್ತಾನೆ. சொன்னதை நிறைவேற்றுவார். ಆತನು ಹೇಳಿದನ್ನು ನೆರವೇರಿಸುತ್ತಾನೆ. அந்த ஒரு நம்பிக்கையில தான் அவர்கள் தலைமுறை தலைமுறையாய் எகிப்தில கடந்து வந்தார்கள். ಆ ಒಂದು ನಂಬಿಕೆಯಿಂದಲೇ ಅವರು ತಲೆಮಾರುಗಳ ನಂತರ ನಂಬಿಕೆಯಲ್ಲೇ ಐಗುಪ್ತದಲ್ಲಿ ಬಂದರು. நல்லா கவனிங்க, ಚೆನ್ನಾಗಿ ಗಮನಿಸಿ. 300 வருஷம் அப்படியே போயிடுச்சு. 300 ವರ್ಷ ಹಾಗೇ ಹೋಯಿತು. 350 வருஷம் போயிடுச்சு. 350 ವರ್ಷ ಕಳೆದು ಹೋಯಿತು. இன்னும் 50 வருஷம் தான் இருக்குது. ಇನ್ನು 50 ವರ್ಷ ಇದೆ. கொஞ்சம் யோசித்து பாருங்க. ಸ್ವಲ್ಪ ಯೋಚಿಸಿ ನೋಡಿ. பெற்றோர்கள் எல்லாம் ரொம்ப சந்தோஷப்பட்டு இருப்பாங்க. ಹೆತ್ತವರೆಲ್ಲ ಬಹಳ ಸಂತೋಷ ಪಟ್ಟಿರ್ತಾರೆ. அடுத்த தலைமுறை ಮುಂದಿನ ಸಂತತಿ ஆபிரகாமின் வாக்குத்தத்தத்தை நிறைவேறுகிறதை பார்க்க போகிறது. ಅಬ್ರಹಾಮನ ವಾಗ್ದಾನ ನೆರವೇರುವುದನ್ನು ನೋಡಲಿದ್ದಾರೆ. அது எவ்வளவு சந்தோஷப்பட்டிருப்பாங்க. ಹಾಗೆ ಎಷ್ಟು ಸಂತೋಷ ಪಟ್ಟಿರ್ತಾರೆ. இவ்வளோ வருஷமா கஷ்டப்பட்டுட்டோம், ಇಷ್ಟು ವರ್ಷ ಕಷ್ಟಪಟ್ಟಿದ್ದೇವೆ. இன்னும் 50 வருஷத்துல கர்த்தர் நம்ம விடுதலையாக்க போறாரு. ಇನ್ನು 50 ವರ್ಷದಲ್ಲಿ ಕರ್ತನು ನಮ್ಮನ್ನು ಬಿಡುಗಡೆ ಮಾಡಲಿದ್ದಾನೆ. ரொம்ப சந்தோஷம், உற்சாகம், ಬಹಳ ಸಂತೋಷ, ಉತ್ಸಾಹ. 375 வருடம் ஆயிடுச்சு. 375 ವರ್ಷ ಆಯ್ತು. 390 வயசு ஆயிடுச்சு. 390 ವರ್ಷ ಆಯ್ತು. இன்னும் 10 வருஷம் தான். ಇನ್ನು 10 ವರ್ಷನೇ. கொஞ்சம் யோசித்து பாருங்க. ಸ್ವಲ್ಪ ಯೋಚಿಸಿ ನೋಡಿ. அவருடைய நம்பிக்கை பெரிதாகிறது. ಅವರ ನಂಬಿಕೆ ದೊಡ್ಡದಾಗ್ತಾ அவருடைய ಇತ್ತು. சந்தோஷம் பெரிதாகிறது. ಅವರ ಸಂತೋಷ ದೊಡ್ಡದಾಗ್ತಾ ಇತ್ತು. 390 வருஷம் இந்த தேசத்தில் நாம் அடிமைகளா இருந்துட்டோம். 390 ವರ್ಷ ಈ ದೇಶದಲ್ಲಿ ನಾವು ಗುಲಾಮತನದಲ್ಲಿ ಇದ್ದೇವೆ. இதோ இப்போது இன்னும் 10 வருஷத்துல ஆண்டவர் நம்மை வெளியே கொண்டு போக போறார். ಈಗ ಇನ್ನು 10 ವರ್ಷದಲ್ಲಿ ದೇವರು ನಮ್ಮನ್ನು ಬಿಡುಗಡೆ ಮಾಡಲಿದ್ದಾರೆ. ஆபிரகாமுக்கு ஆண்டவர் வாக்கு பண்ணார், 400 வருஷத்துல என்னுடைய சந்ததியை எகிப்திலிருந்து நான் வெளியே கொண்டு வருவேன் என்று. ಅಬ್ರಹಾಮನಿಗೆ ದೇವರು ವಾಗ್ದಾನ ಮಾಡಿದ್ರು, 400 ವರ್ಷದ ನಂತರ ನಿಮ್ಮ ಸಂತತಿಯನ್ನು ನಾನು ಹೊರಗಡೆ ತರುತ್ತೇನೆ ಎಂಬುದಾಗಿ. இதோ 10 வருஷம் தான் இருக்குது. ಈಗ ಕೇವಲ 10 ವರ್ಷ ಇದೆ. பார்வோன் என்ன செய்யறானோ செய்யட்டும். ಪಾರೋನ್ ಏನ್ ಮಾಡುತ್ತಾನೋ ಮಾಡಲಿ. 10 வருஷத்துல வெளியே போறோம். 10 ವರ್ಷದಲ್ಲಿ ಹೊರಗಡೆ ಹೋಗ್ತೇವೆ. பெரிய சந்தோஷம், ದೊಡ್ಡ ಸಂತೋಷ, பெரிய நம்பிக்கை. ದೊಡ್ಡ ನಂಬಿಕೆ. 9 வருஷம், 9 ವರ್ಷ, 8 வருஷம், 8 ವರ್ಷ, 5 வருஷம், 5 ವರ್ಷ. இப்போ ஒரு 3 வருஷம் இருக்கு. ಈಗ ಕೇವಲ 3 ವರ್ಷ ಇದೆ. ஒரே வருஷம் தான் இருக்கு. ಕೇವಲ ಇನ್ನೊಂದು ವರ್ಷ ಇದೆ. எல்லாரும் ரெடியா இருக்கிறாங்க. ಎಲ್ಲರೂ ಸಿದ್ಧರಾದರು. கர்த்தர் தான் சொன்னதை செய்ய போறார். ಕರ್ತನು ಹೇಳಿದನ್ನು ಮಾಡುತ್ತಾನೆ. 400 வருஷத்தின் வேதனை நீங்க போகிறது. 400 ವರ್ಷದ ವೇದನೆ ನೀಗಲಿದೆ. 400 வருஷத்தினுடைய பாரங்கள் நீங்க போகிறது. 400 ವರ್ಷದ ಎಲ್ಲಾ ಭಾರಗಳು ನೀಗಲಿದೆ. இதோ என் முடிவு வந்துடுச்சு. ಇಗೋ ನನ್ನ ಅಂತ್ಯವು ಬಂದಿತು. இதோ இந்த 400 வருஷத்துல கர்த்தர் நம்ம வெளியே கொண்டு போறாரு. ಇಗೋ ಈ 400ನೇ ವರ್ಷದಲ್ಲಿ ಕರ್ತನು ನಮ್ಮನ್ನು ಹೊರಗಡೆ ಕರೆದುಕೊಂಡು ಹೋಗಲಿದ್ದಾರೆ. அப்படி ரொம்ப
ரொம்ப நம்பிக்கையோடு சந்தோஷத்தோடு கொண்டாடி கொண்டிருக்கிற நேரத்தில் ಹಾಗೆ ಬಹಳ ಸಂತೋಷದಿಂದ ನಂಬಿಕೆಯಿಂದ ಆಚರಣೆ ಮಾಡುತ್ತಿರುವಂತ ಸಮಯದಲ್ಲಿ 400 வருஷம் வந்துடுச்சு, 400ನೇ ವರ್ಷ ಬಂದಿತ್ತು, ஒண்ணுமே நடக்கல. ಏನು ನಡೆಯಲಿಲ್ಲ. 401 வருஷம், 401ನೇ ವರ್ಷ, ஒண்ணும் நடக்கல. ಏನು ನಡೆಯಲಿಲ್ಲ. 405 வருஷம் ஆயிடுச்சு, 405 ವರ್ಷವಾಯ್ತು, ஒண்ணுமே நடக்கல. ಏನು ನಡೆಯಲಿಲ್ಲ. 410 வருஷம் ஆயிடுச்சு, 410 ವರ್ಷವಾಯ್ತು, ஒண்ணுமே நடக்கல. ಏನು ನಡೆಯಲಿಲ್ಲ. கொஞ்சம் கொஞ்சமா அவங்க நம்பிக்கை இழக்க ஆரம்பிச்சாங்க. ಸ್ವಲ್ಪ ಸ್ವಲ್ಪವಾಗಿ ಅವರ ನಂಬಿಕೆಯನ್ನು ಕಳೆದುಕೊಂಡರು. ஐயோ, ஆண்டவர் வாக்கு பண்ணாரு, ದೇವರು ವಾಗ್ದಾನ ಮಾಡಿದ್ರಲ್ಲ, 400 வருஷத்துல என்ன வெளியே கொண்டு போன்னு வாக்கு பண்ணாரு. 400ನೇ ವರ್ಷದಲ್ಲಿ ಹೊರಗಡೆ ಕರೆದುಕೊಂಡು ಹೋಗ್ತೇನೆ ಅಂತ ವಾಗ್ದಾನ ಮಾಡಿದ್ರು. அதை நம்பின்னு தான் இருந்தேன். ಅದನ್ನ ನಂಬಿಕೊಂಡೇ ಇದ್ದೆ. இப்போ ಈಗ 410 வருஷம் ஆயிடுச்சு, 410 ವರ್ಷ ಆಯ್ತು, இனிமே நடக்காது. ಇನ್ನು ಮುಂದೆ ನಡೆಯೋದಿಲ್ಲ. நம்பிக்கை கொஞ்சம் கொஞ்சமா குறைந்து நம்பிக்கை எல்லாம் போயிடுச்சு. ನಂಬಿಕೆ ಸ್ವಲ್ಪ ಸ್ವಲ್ಪವಾಗಿ ಕರಗಿ ಎಲ್ಲ ನಂಬಿಕೆ ಹೋಯಿತು. ஓ, அவங்களுடைய சந்தோஷம் எல்லாம் தணிந்து போயிடுச்சு. ಅವರ ಸಂತೋಷ ಎಲ್ಲ ತಣ್ಣಗಾಯ್ತು. எனக்கு அன்பான சகோதரனே சகோதரி, ಪ್ರಿಯ ಸಹೋದರ ಸಹೋದರಿಯೇ, எத்தனை பேர் நீங்க இப்படிப்பட்ட ஒரு அனுபவங்களை உங்க வாழ்க்கையில நீங்க அனுபவிச்சிருக்கீங்க? ಎಷ್ಟು ಜನರು ನಿಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ಈ ಅನುಭವವನ್ನು ಅನುಭವಿಸಿದ್ದೀರಾ? கர்த்தர் எனக்கு ப்ராமிஸ் பண்ணிருக்கிறாரு, ಕರ್ತನು ನನಗೆ ವಾಗ್ದಾನ ಮಾಡಿದನು, இதோ இப்போ அது நடக்கும். ಇದೋ ಈಗ ಅದು ನೆರವೇರುತ್ತದೆ. சந்தோஷமா இருக்கிறீங்க, ಸಂತೋಷವಾಗಿದ್ದೀರಾ, நம்பிக்கையா எதிர்பார்க்கறீங்க, ನಂಬಿಕೆಯಿಂದ ಎದುರು ನೋಡ್ತಾ ಇದ್ದೀರಾ, அது நடக்கல. ಆದ್ರೆ ನಡೀಲಿಲ್ಲ. அது நிமித்தம் சோர்வு, ಅದರ ನಿಮಿತ್ತ ಬಳಲಿ ಹೋಗಿದ್ದೀರಾ, நம்பிக்கையற்ற ஒரு நிலைமை, ನಂಬಿಕೆ ಕಳೆದುಕೊಂಡಂತ ಒಂದು ಸ್ಥಿತಿ. எத்தனை பேர் அப்படி ஒரு அனுபவம் உங்களுக்கு ஆகியிருக்கிறது? ಎಷ್ಟು ಜನರಿಗೆ ಈ ಒಂದು ಅನುಭವ ಆಗಿದೆ? Do you have that kind of experience? ನೀವು ಆ ರೀತಿಯಾದ ಅನುಭವವನ್ನು ಹೊಂದಿದ್ದೀರಾ? பிரதர், இதோ இந்த மாசம் அற்புதம் நடந்துருன்னு நினைச்சேன் பிரதர். ಸಹೋದರ, ಈ ವರ್ಷ ಈ ತಿಂಗಳು ಅದ್ಭುತ ನಡೀತದೆ ಅಂತ ಯೋಚನೆ ಮಾಡಿದೆ. இந்த வருஷம் முடித்துக்குள்ள நடந்துரும்னு நினைச்சேன் பிரதர். ಈ ವರ್ಷ ಮುಗಿಯುವುದರ ಒಳಗಾಗಿ ನಡೆಯುತ್ತದೆ ಅಂತ ನಾನು ரொம்ப ನೆನೆಸಿಕೊಂಡಿದ್ದೆ. நம்பணும் பிரதர், ಹೆಚ್ಚು ನಂಬಿಕೆಯಿಂದ ಇದ್ದೆ ரொம்ப brother. நம்பினேன், ಹೆಚ್ಚು ரொம்ப ನಂಬಿದೆನು, சந்தோஷமா இருந்தேன். ಬಹಳ ಸಂತೋಷವಾಗಿದ್ದೆ. ஆனா வருஷமும் போயிடுச்சு, ಆದ್ರೆ ವರ್ಷವೂ ಹೋಯಿತು, ஒண்ணுமே நடக்கல. ಏನು ನಡೆಯಲಿಲ್ಲ. என் நம்பிக்கை எல்லாம் போயிடுச்சு ನನ್ನ ನಂಬಿಕೆ ಎಲ್ಲ ಹೋಯಿತು அப்படின்னு நீங்க சொல்றீங்களா? ಹಾಗಂತ ನೀವು ಹೇಳುತ್ತಿದ್ದೀರಾ? அப்படி நீங்க சொல்றவங்க இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருந்தா, ಹಾಗೆ ಹೇಳುವವರು ಈ ಕಾರ್ಯಕ್ರಮ ನೋಡ್ತಾ ಇದ್ರೆ, என் அன்பு சகோதரனே சகோதரியே, ಪ್ರಿಯ ಸಹೋದರ ಸಹೋದರಿ, நான் பேசுற இந்த செய்தியை நன்றாய் கவனித்துக்கொள். ನನ್ನ ಸಂದೇಶವನ್ನು ಚೆನ್ನಾಗಿ ಕೇಳಿಕೋ. நீங்க மட்டும் இல்லைங்க, நிறைய முறை நான் அப்படி போயிருக்கிறேன். ನೀವು ಮಾತ್ರವಲ್ಲ, ಅನೇಕ ಸಾರಿ ನಾನು ಹಾಗೆ ಹೋಗಿದ್ದೇನೆ. நிறைய பேர் நாம் அப்படி போயிருக்கிறோம். ನಾವು ಅನೇಕರು ಹಾಗೆ ಹೋಗಿದ್ದೇವೆ. ஒரு பெரிய நம்பிக்கையோடு இருப்போம். ಒಂದು ದೊಡ್ಡ ನಂಬಿಕೆಯಿಂದ இதோ இப்ப ಇದ್ದೇವೆ. நடந்துரும் நினைச்சிருப்போம். ಇದೋ ಈಗ ನಡೀತದೆ ಅಂತ ಯೋಚನೆ இதோ இப்போது ಮಾಡಿದ್ದೇವೆ. அடிமையிலிருந்து வெளியே வந்துரும், இப்போ என் பிரச்சனை மாறிடும், இதோ இப்போ எனக்கு அற்புதம் நடந்துரும், இதோ இப்போ என் கண்ணீர் துடைக்கப்படும் நினைச்சிருப்போம். ಇದೋ ಈಗ ಗುಲಾಮತನದಿಂದ ಹೊರಗಡೆ ಬರ್ತೇನೆ, ಸಮಸ್ಯೆಗೆ ಉತ್ತರ ಸಿಗುತ್ತದೆ, ನಾನು ಬಿಡುಗಡೆ ಹೊಂದುತ್ತೇನೆ ಅಂತ ಯೋಚನೆ ಮಾಡಿರ್ತೇವೆ. ஆனா ஒவ்வொரு முறையும் நீங்க எதிர்பார்க்கும் போதெல்லாம் நடக்காம போயிருக்கும். ಪ್ರತಿ ಸಾರಿ ನೀವು ಬಯಸಿದೆಲ್ಲ ನಡೆಯದೇ ಹೋಗಿರಬಹುದು. ஒவ்வொரு முறை எக்ஸைட்மெண்டா இதோ இப்ப நடந்துரும் நினைக்கும் போது நடக்காம போயிருக்கும். ಪ್ರತಿ ಸಾರಿ ಉತ್ಸಾಹದಿಂದ ನಡೆಯುತ್ತದೆ ಅಂತ ಇರುವಾಗ ನೆರವೇರದೆ ಹೋಗಿರಬಹುದು. ஆனா வசனம் என்ன தெரியுமா சொல்லுது? ವಾಕ್ಯ ಏನ್ ಹೇಳುತ್ತೆ ಗೊತ್ತಾ? அங்கதான் ஹாபக்குக் தீர்க்கதரிசி இப்படி சொல்றாரு. ಅಲ್ಲಿ ಹಾಬಕ್ಕೂಕ್ ಪ್ರವಾದಿ ಅನ್ನುತ್ತಾನೆ. ஓ, தயவிட்டு நல்லா கவனிங்க, ಚೆನ್ನಾಗಿ ಗಮನಿಸಿ ದಯಮಾಡಿ. ஹalleluya. Hallelujah. குறித்த காலத்துக்கு தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது. ಕ್ಲುಪ್ತ ಕಾಲದಲ್ಲಿ ಅದು ஓ, ನೆರವೇರತಕ್ಕದ್ದು. அது குறித்த காலத்துக்கு ஆண்டவருடைய தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது. ಕ್ಲುಪ್ತ ಕಾಲಕ್ಕೆ ದೇವರ ದರ್ಶನವು ಇಡಲ್ಪಟ್ಟಿದೆ. அது பொய் சொல்லாது, ಅದು ಮೋಸ ಮಾಡದು. அது தாமதித்தாலும் காத்திரு, ಪರಿಣಾಮಕ್ಕೆ ತ್ವರೆ ಪಡುತ್ತದೆ, ತಡೆವಾದರೂ ಕಾದಿರು. தாமதமானாலும் காத்திரு. ತಡವಾದರೂ ಕಾದಿರು. ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தம் நடக்கலையா? ದೇವರು ಕೊಟ್ಟ ವಾಗ್ದಾನ ನೆರವೇರ್ಲಿಲ್ವಾ? எதிர்பார்த்து நடக்கலையா? ಬಯಸಿದ್ದು ನಡೆಯಲಿಲ್ವಾ? இதோ இப்ப நடந்துரும் நினைச்சீங்க, நடக்காம போயிடுச்சா? ಇದೋ ಈಗ ನಡೆಯುತ್ತದೆ ಅಂತ ಯೋಚನೆ ಮಾಡಿದ್ರು ನಡೆಯದೆ ಹೋಗಿದ್ಯಾ? அதனால உன் விசுவாசத்தை விட்டுறாத, ಅದಾದ್ರಿಂದ ನಿಮ್ಮ ನಂಬಿಕೆಯನ್ನು ಬಿಟ್ಟು அதனால நீ ಬಿಡಬೇಡಿ. சோர்ந்து போகாத, ನೀವು ಅದರಿಂದ ಬಳಲಿ ಹೋಗಬೇಡಿರಿ. அதனால உன் நம்பிக்கை விட்டுறாதீங்க. ಅದರಿಂದ ನೀವು ನಂಬಿಕೆಯನ್ನು ಬಿಟ್ಟು அது ಬಿಡಬೇಡಿರಿ. தாமதித்தாலும் காத்திரு. ಅದು ತಡವಾದರೂ ಕಾದಿರು. Even it delays, wait for it. ಅದು ಎಷ್ಟೇ ತಡವಾದರೂ ಅದಕ್ಕೆ ಕಾದಿರು. Hallelujah. Hallelujah. ஆண்டவர் உங்களை பார்த்து இன்னைக்கு பேசுறாரு. ದೇವರು ನಿಮ್ಮ ನೋಡಿ அது ಮಾತನಾಡ್ತಾರೆ. தாமதமானாலும்
காத்திரு. ಅದು ತಡವಾದರೂ ಕಾದಿರು. உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்க விரும்புறேன். ನಿಮ್ಮ ನೋಡಿ ಒಂದು ಪ್ರಶ್ನೆ ಕೇಳಲು ಬಯಸ್ತೇನೆ. ஆண்டவர் பேசினா, ஆண்டவர் சொன்னா எப்படிங்க தாமதம் ஆகும்? ದೇವರು ಹೇಳಿದ್ರೆ ಹೇಗೆ ತಡವಾಗುತ್ತದೆ? எப்படி டிலே ஆகும்? ಹೇಗೆ ತಡವಾಗುತ್ತದೆ? ஆனா வசனம் சொல்லுது தாமதமானாலும் காத்திரு. ಆದ್ರೆ ವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತದೆ ತಡವಾದರೂ ಕಾದಿರು. அப்படின்னா என்ன அர்த்தம்? ಹಾಗಂದ್ರೆ ಏನು ಅರ್ಥ? தாமதமானாலும் காத்திரு அப்படின்னா என்ன அர்த்தம்? ತಡವಾದರೂ ಕಾದಿರು ಅಂದ್ರೆ ಏನು ಅರ್ಥ? தாமதமாகும். ತಡವಾಗುತ್ತದೆ. சில நேரத்தில் தாமதமாகும். ಕೆಲವು ಸಮಯದಲ್ಲಿ சில ತಡವಾಗುತ್ತದೆ. நேரத்தில் தரிசனம் நிறைவேறுவது தாமதமாகும். ಕೆಲವು ಸಮಯದಲ್ಲಿ ದರ್ಶನ ನೆರವೇರುವುದಕ್ಕೆ ತಡವಾಗುತ್ತದೆ. சில நேரத்தில் கர்த்தர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்கள் நிறைவேற தாமதமாகும். ಕೆಲವು ಸಮಯ ಕರ್ತನು ಕೊಟ್ಟ ವಾಗ್ದಾನಗಳು ನೆರವೇರುವುದಕ್ಕೆ ತಡವಾಗುತ್ತದೆ. சில நேரத்தில் ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த ஒவ்வொரு கனவுகள் நினைவாகுவதற்கு தாமதமாகும். ಕೆಲವು ಸಮಯದಲ್ಲಿ ನಿಮಗೆ ದೇವರು ಕೊಟ್ಟ ಕನಸುಗಳು ನೆರವೇರುವುದಕ್ಕೆ ತಡವಾಗುತ್ತದೆ. தாமதமாக கூடும். ತಡವಾಗಬಹುದು. வசனம் சொல்லுது அதுக்கு தாமதமானாலும். ಅದಕ್ಕೆ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ಬರೆದಿದೆ ತಡವಾದರೂ. ஏனென்றால் தாமதமாக வாய்ப்புகள் உண்டு. ಯಾಕೆಂದ್ರೆ ತಡವಾಗುವುದಕ್ಕೆ ಅವಕಾಶಗಳು ಇದೆ. அது தாமதமானாலும், ಅದು ತಡವಾದರೂ அதை காத்திரு. ಅದಕ್ಕೆ ಕಾದಿರು. அது டிலே ஆனாலும், ಅದು ತಡವಾದರೂ அதுக்கு காத்திரு. ಅದಕ್ಕೆ ಕಾದಿರು. அது பொய் சொல்லாது. ಅದು ಮೋಸ அது ಮಾಡದು. நிறைவேறும். ಅದು அவர் கொடுத்த வாக்குத்தத்தங்கள் நிறைவேறும். ಆತನು ಕೊಟ್ಟ ವಾಗ್ದಾನಗಳು உங்களுக்கு ನೆರವೇರುತ್ತದೆ. கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தங்கள் நிறைவேறும். ಕರ್ತನು ಕೊಟ್ಟ ನಿಮಗೆ ವಾಗ್ದಾನಗಳು அந்த ನೆರವೇರುತ್ತದೆ. தரிசனங்கள் நிறைவேறும். ಆ ದರ್ಶನಗಳು ನೆರವೇರುತ್ತದೆ. Friends, the dreams will come to reality. ಸಹೋದರರೇ, ಆ ಕನಸುಗಳು ನಿಜವಾಗಿಯೂ ಆಗುತ್ತದೆ. Hallelujah. Hallelujah. ஆண்டவர் அதை நிறைவேற்றுவாரு. ದೇವರು ಅದನ್ನು ನೆರವೇರಿಸುತ್ತಾರೆ. ஆண்டவர் சொல்றதெல்லாம் என்ன தெரியுமா? ದೇವರು ಹೇಳುದಲ್ಲ ಏನು ಗೊತ್ತಾ? காத்திரு. ನೀನು ಕಾದಿರು. அது தாமதித்தாலும் காத்திரு. ತಡವಾದರೂ ಅದಕ್ಕೆ ಕಾದಿರು. விட்டுறாத. ಬಿಟ್ಟು ಬಿಡಬೇಡ. நம்பிக்கை விட்டுறாத. ನಿನ್ನ ನಂಬಿಕೆಯನ್ನು ಬಿಡಬೇಡ. 2022 நடக்கும்னு நினைச்சேன் பிரதர். 2022ನೇ ವರ್ಷದಲ್ಲಿ ನಡೆಯುತ್ತದೆ ಅಂತ ಯೋಚನೆ நடக்கல பிரதர். ಆದ್ರೆ ನೆರವೇರಲಿಲ್ಲ ಬ್ರದರ್. விட்டுறாதீங்க. ಬಿಟ್ಟು ಬಿಡಬೇಡಿ. 23ல நடக்கும். 23ನೇ ವರ್ಷದಲ್ಲಿ ನಡೆಯುತ್ತದೆ. தாமதித்தாலும் ತಡವಾದರೂ அது நடக்கும். ಅದು ನೆರವೇರುತ್ತದೆ. ஏன்னா அது போய் சொல்லவே சொல்லாது. ಯಾಕೆಂದ್ರೆ ಅದು ಮೋಸ ಮಾಡದು. 410 வருஷம் இஸ்ரவேல் ஜனங்கள் காத்திருந்தாங்க. 410 ವರ್ಷ ಇಸ್ರೇಲ್ ಜನರು ಕಾದಿದ್ದರು. நம்பிக்கை எல்லாம் போயிடுச்சு. ಎಲ್ಲ ನಂಬಿಕೆ ಕಳೆದು ಹೋಯಿತು. அடிமைத்தனத்தில் வெளியே வருகிற நம்பிக்கையே இல்ல இப்போ. ಗುಲಾಮತನದಿಂದ ಹೊರಗಡೆ ಬರ್ತೇವೆ ಎಂಬ ನಂಬಿಕೆನೇ ಇಲ್ಲ. ஏன்னா ஆண்டவர் 400 இயர்ஸ் தானே சொன்னாரு. ಯಾಕೆಂದ್ರೆ ದೇವರು 400 ವರ್ಷ ಅಂತ ತಾನೇ இப்ப ಹೇಳಿದ್ರು. 410 வருஷம் ஆயிடுச்சு. ಈಗ 410 ವರ್ಷ ಆಗಿದೆ. 15 வருஷம் ஆயிடுச்சு. 15 ವರ್ಷ ಆಗಿದೆ. 20 வருஷம் ஆயிடுச்சு. 20 ವರ್ಷ ಆಗಿದೆ. 425 வருஷம் ஆயிடுச்சு. 425 ವರ್ಷವಾಯಿತು. எல்லா நம்பிக்கையும் போயிடுச்சு. ಎಲ್ಲ ನಂಬಿಕೆ ಕಳೆದು ಹೋಯಿತು. இந்த அடிமையில இருந்து நாங்க வெளியே வருவோம்ன்ற நம்பிக்கையே அவங்களுக்கு இல்ல. ಈ ಗುಲಾಮತನದಿಂದ ಹೊರಗಡೆ ಬರ್ತೇವೆ ಎಂಬ ನಂಬಿಕೆನೇ ಅವರಿಗಿಲ್ಲ. சிலர் நம்ம வாழ்க்கையில அப்படித்தான் இருக்கிறோம். ಕೆಲವು ಜನರು ನಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ಹಾಗೆ ಇದ್ದೇವೆ. நம்பிக்கையே போயிடுச்சு. ಎಲ್ಲ ನಂಬಿಕೆ ಹೋಗಿದೆ. இந்த பிரச்சனையில இருந்து நான் வெளியே வரவேன்ற நம்பிக்கையே ಈ போயிடுச்சு. ಸಮಸ್ಯೆಯಿಂದ ಹೊರಗಡೆ ಬರ್ತೇನೆ ಎಂಬ ನಂಬಿಕೆನೇ ಹೋಗಿದೆ. இந்த வியாதியில இருந்து நான் வெளியே வரவேன்ற நம்பிக்கையே போயிடுச்சு. ಈ ಕಾಯಿಲೆಯಿಂದ ನಾನು ಹೊರಗಡೆ ಬರ್ತೇನೆ ಎಂಬ ನಂಬಿಕೆ ಹೋಗಿದೆ. என் கணவர் மனம் மாறுவார் என்ற நம்பிக்கையே போயிடுச்சு. ನನ್ನ ಗಂಡ ಮಾನಸಾಂತರ ಹೊಂದುತ್ತಾರೆ ಎಂಬ ನಂಬಿಕೆನೇ ಹೋಗಿದೆ. என் பிள்ளைங்க மாறுவாங்கன்ற நம்பிக்கையே போயிடுச்சு. ನನ್ನ ಮಕ್ಕಳು ಬದಲಾಗ್ತಾರೆ ಎಂಬ ನಂಬಿಕೆನೇ ಹೋಗಿದೆ. எத்தனை பேர் அப்படி ஒரு லைஃப் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்திருக்குங்க? ಇಷ್ಟು ಜನರು ಈ ರೀತಿಯಾದ ಒಂದು ಜೀವನದ ಅನುಭವದಲ್ಲಿ ಬಂದಿದ್ದೀರಾ? அது போயிடுச்சு. நம்பிக்கையே போயிடுச்சு. ನಂಬಿಕೆನೇ ಕಳೆದುಕೊಂಡಿದ್ದೀರಾ? அப்படி எல்லாம் போயிட்டு ಹೀಗೆ ಎಲ್ಲವೂ ಹೋಗಿ 400 வருஷம் 429 வருஷம் ஆயிடுச்சு. 429 ವರ್ಷವಾಯಿತು. வேதம் சொல்லுது, ವಾಕ್ಯದಲ್ಲಿ ಬರೆದಿದೆ, அவர் போய் சொல்ல மனுஷன் அல்ல, ಆತನು ಸುಳ್ಳು ಹೇಳುವುದಕ್ಕೆ ಮನುಷ್ಯನಲ್ಲ, மனமாற மனுபுத்திரன் அல்ல, ಆತನು ಮನಸ್ಸು ಮಾರುವುದಕ್ಕೆ ಮನುಷ್ಯನಲ್ಲ, சொல்லியும் செய்யாதிருப்பாரோ, ಆತನು ಹೇಳಿನೂ ಮಾಡದೇ ಇರುತ್ತಾನೋ, வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரோ, ವಾಕ್ಯವನ್ನು ತಿಳಿಸಿ ಅದು ನೆರವೇರಿಸದೇ ಇರುತ್ತಾನೋ, அவர் சொன்னால் செய்கிறார், ಆತನು ಹೇಳಿದರೆ ಅದನ್ನು ಮಾಡುವಂತ ದೇವರು, சொன்னதை நிறைவேற்றுகிறவர், ಹೇಳಿದನ್ನು ನೆರವೇರಿಸುವ ದೇವರು, தாமதமானாலும் நிறைவேற்றுகிறவர், ತಡವಾದರೂ ನೆರವೇರಿಸುವ ದೇವರು. என்ன நடந்தது? ಏನು ನಡೆಯಿತು? 400 வருஷம் முடியாத காரியங்கள் 400 ವರ್ಷದಿಂದ ಸಾಧ್ಯವಾಗದೇ ಇದ್ದ ಕಾರ್ಯಗಳು 430 வருஷத்துல 430ನೇ ವರ್ಷದಲ್ಲಿ 430 years 430ನೇ ವರ್ಷದಲ್ಲಿ ஆண்டவர் தான் ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றினார். ದೇವರು ಆಬ್ರಹಾಮನಿಗೆ ಕೊಟ್ಟ ವಾಗ್ದಾನವನ್ನು ನೆರವೇರಿಸಿದರು. நம்பிக்கை எல்லாம் இழந்து போன நிலைமையில் இருக்கும்போது ನಂಬಿಕೆ ಎಲ್ಲ ಕಳೆದುಕೊಂಡಿರುವಂತ ಸಮಯದಲ್ಲಿ கர்த்தர் மோசே அனுப்புறார். ಕರ್ತನು ಮೋಶೆಯನ್ನು ಕಳುಹಿಸಿದನು. கர்த்தர் மோசே அனுப்புறாரு. ಕರ್ತನು ಮೋಶೆಯನ್ನು ಕಳುಹಿಸಿದನು. மோசே பார்வோனுக்கு முன்னாடி நின்று சொல்றான், ಮೋಶೆ ಪಾರೋನನ ಮುಂದೆ ನಿಂತು ಹೇಳುತ್ತಾನೆ, என் ஜனங்களை அடிமைத்தனத்தை விடுதலை
விடுதலையாக்கி ஆண்டவர் ஆராதிக்க நான் கொண்டு போறேன். ನನ್ನ ಜನರನ್ನು ಗುಲಾಮತನದಿಂದ ಬಿಡುಗಡೆ ಮಾಡಿ ದೇವರನ್ನು ಆರಾಧಿಸುವುದಕ್ಕೆ ಕರೆದುಕೊಂಡು ಹೋಗುತ್ತೇನೆ. 430 வருடம் அடிமைகளா இருந்தவர்களை 430 ವರ್ಷ ಗುಲಾಮರಾಗಿದ್ದಂತವರನ್ನು அவர்களை விடுதலையாக்கி கொண்டு போகும்படி ಅವರನ್ನು ಬಿಡುಗಡೆ ಮಾಡಿ ಕರೆದುಕೊಂಡು ಹೋಗುವ ಪ್ರಕಾರ தேவன் மோசே அனுப்பினார். ದೇವರು ಮೋಶೆಯನ್ನು ಕಳುಹಿಸಿದರು. அதே போல்தான் ಅದೇ ರೀತಿಯಲ್ಲೇ பல வருடங்களாய் கட்டப்பட்டிருந்த நம்மை, ಅನೇಕ ವರ್ಷಗಳಿಂದ ಕಟ್ಟಲ್ಪಟ್ಟಿದ್ದಂತ ನಮ್ಮನ್ನು, பாவத்தில் சாபத்தில் அடிமைகளாக்கப்பட்டிருந்த ஜனங்களை ಪಾಪದಲ್ಲಿ ಶಾಪದಲ್ಲಿ ಗುಲಾಮರಾಗಿ ಮಾಡಲ್ಪಟ್ಟ ಜನರನ್ನು விடுதலை செய்யும்படி ಬಿಡುಗಡೆ ಮಾಡುವ ಹಾಗೆ தேவன் மோசே இன்னொரு மோசே அனுப்புறாரு. ದೇವರು ಇನ್ನೊಂದು ಮೋಶೆಯನ್ನು ಕಳುಹಿಸ್ತಾರೆ. மோசே நாட்களே ஆண்டவர் சொல்லிட்டாரு, ಮೋಶೆಯ ದಿವಸದಲ್ಲೇ ದೇವರು ಹೇಳಿದ್ರು, மோசேயை போல இன்னொரு தீர்க்கதரிசி நான் எழுப்புவேன். ಮೋಶೆ ಹಾಗೆ ಇನ್ನೊಂದು ಪ್ರವಾದಿಯನ್ನು ನಾನು ಎಬ್ಬಿಸ್ತೇನೆ. அவர் உங்களை எல்லாரையும் விடுதலையாக்குவார். ಆತನು ನಿಮ್ಮೆಲ್ಲರನ್ನು ಬಿಡುಗಡೆ ಮಾಡುತ್ತಾನೆ. இந்த மோசே மாம்ச சரீரத்தில் இருக்கிற எகிப்தியன் பார்வோனின் கையில தான் விடுதலை செய்கிறார். ಈ ಮೋಶೆಯು ಶರೀರಧಾರಿಯಾಗಿರುವ ಐಗುಪ್ತ್ಯ ಒಂದು ಪಾರೋನನ ಹಸ್ತದಿಂದಾನೇ ಬಿಡುಗಡೆ ಮಾಡುತ್ತಾನೆ. பட் இப்போ நான் அனுப்ப போற மோசே அவர்தான் இயேசு கிறிஸ்து. ಆದ್ರೆ ನಾನು ಈಗ ಕಲಿಸುವಂತ ಮೋಸೆ ಆತನೇ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು. எல்லாரையும் அடிமைத்தனத்தில் விடுதலையாக்குறார். ಎಲ್ಲಾ ಜನರನ್ನು ಗುಲಾಮತನದಿಂದ ಬಿಡುಗಡೆ ಮಾಡುತ್ತಾರೆ. எல்லாரையும் விடுதலையாக்குகிறார். ಎಲ್ಲರನ್ನು ಬಿಡುಗಡೆ ಮಾಡುತ್ತಾರೆ. ஹalleluya. ஹalleluya. 2000 வருஷத்துக்கு முன்னாடி அது நடந்தது. 2000 ವರ್ಷಗಳ ಹಿಂದೆ ಅದು ನಡೆಯಿತು. ஆண்டவர் தன்னுடைய குமாரனாகிய இயேசுவை அனுப்பினார். ದೇವರು ಆತನ ಮಗನಾದ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನನ್ನು ಕಳುಹಿಸಿದರು. அடிமைத்தனத்தில் இருக்கிற ஜனங்களை விடுதலை செய்வதற்காக, ಗುಲಾಮತನದಲ್ಲಿರುವ ಜನರನ್ನು ಬಿಡುಗಡೆ ಮಾಡುವ ಪ್ರಕಾರ இன்னைக்கு அவர் நம்மை விடுதலை செய்து வைத்திருக்கிறார். ಆತನು ಇವತ್ತು ನಮ್ಮನ್ನು ಬಿಡುಗಡೆ ಮಾಡಿದ್ದಾರೆ. வசனம் என்ன தெரியுமா சொல்லுது? ವಾಕ್ಯ ಏನ್ ಹೇಳುತ್ತೆ ಗೊತ್ತಾ? நிச்சயம் முடிவு உண்டு. ನಿಶ್ಚಯವಾಗಿಯೂ ಒಂದು ಅಂತ್ಯವಿದೆ. நம்பிக்கை வீண் போகாது. ನಿನ್ನ ನಂಬಿಕೆ ವ್ಯರ್ಥವಾಗುವುದಿಲ್ಲ. அவர் மேல வச்சிருக்கிற நம்பிக்கை வீண் போகாது. ನೀವು ಆತನ ಮೇಲೆ ಇಟ್ಟಿರುವಂತ ನಂಬಿಕೆ ವ್ಯರ್ಥವಾಗುವುದಿಲ್ಲ. சிஸ்டர், நீங்க ஆண்டவரை நம்புறீங்களே, அந்த நம்பிக்கை வீண் போகாது. ಸಹೋದರಿ, ನೀವು ದೇವರನ್ನು ನಂಬ್ತಾ ಇದ್ದೀರಲ್ಲ, ಆ ನಂಬಿಕೆ ವ್ಯರ್ಥವಾಗುವುದಿಲ್ಲ. பிரதர், என்னை கேட்டுட்டு இருக்கிற என் அன்பு சகோதரனே, நீங்க ஆண்டவரை நம்புறீங்கல்ல, அந்த நம்பிக்கை வீண் போகாது. ನನ್ನನ್ನು ಕೇಳುತ್ತಿರುವ ಸಹೋದರರೇ, ದೇವರನ್ನು ನೀವು ನಂಬ್ತಾ ಇದ್ದೀರಲ್ಲ, ಆ ನಂಬಿಕೆ ವ್ಯರ್ಥವಾಗುವುದಿಲ್ಲ. நிச்சயம் முடிவு உண்டு. ನಿಶ್ಚಯವಾಗಿಯೂ ಅಂತ್ಯ ಉಂಟು. சத்தியமா நடக்கும். ಸತ್ಯವಾಗಿಯೂ ನೆರವೇರುತ್ತದೆ. உன் நம்பிக்கை வீண் போகாது. ನಿನ್ನ ನಂಬಿಕೆ ವ್ಯರ್ಥವಾಗುವುದಿಲ್ಲ. ஆகையால் அபாக்குக்கு இப்படி எழுதுறாரு. ಅದಾದ್ರಿಂದ ಅಬಕ್ಕೂಕ್ ಈಗ ಬರೀತಾನೆ, குறித்த காலத்துக்கு எல்லாம் நியமிக்கப்பட்டிருக்கிறது. ಕ್ಲುಪ್ತ ಕಾಲದಲ್ಲಿ ಎಲ್ಲವೂ ನೇಮಿಸಲ್ಪಟ್ಟಿದೆ. அது தாமதமானாலும் அதை விட்டுறாத. ಅದು ತಾಮಸವಾಗದು. ಅದನ್ನು ನೀನು ತಡವಾದ್ರೂ ಅದನ್ನು ಬಿಟ್ಟು ಬಿಡಬೇಡ. அவருடைய தரிசனங்கள் தாமதமானாலும் தரிசனத்தை விட்டுறாத. ದರ್ಶನಗಳು ತಡವಾದ್ರೂ ಅದನ್ನು ಬಿಟ್ಟು ಬಿಡಬೇಡ. அவர் கொடுத்த வாக்குத்தத்தம் தாமதமானாலும் நிறைவேறுவதற்கு அதை விட்டுறாத. ಆತನು ಕೊಟ್ಟ ವಾಗ್ದಾನಗಳು ನೆರವೇರುವುದಕ್ಕೆ ತಡವಾದ್ರೂ ಅದನ್ನು ಬಿಟ್ಟು ಬಿಡಬೇಡ. அதை பிடித்துக்கொள். ಅದನ್ನು ಹಿಡಿದುಕೋ. நம்பு. ಅದನ್ನು ನಂಬಿರಿ. அவர் எனக்கு கொடுத்திருக்கிறார். ಆತ ನನಗೆ ವಾಗ್ದಾನ ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. தாமதம் ஆனாலும் நடக்கும். ತಡವಾದ್ರೂ ಅದು ನೆರವೇರುತ್ತದೆ. நம்புங்க. ನಂಬಿರಿ. அது பொய் சொல்லாது. ಅದು ಸುಳ್ಳು ಹೇಳುವುದಿಲ್ಲ. அவர் வார்த்தை பொய் சொல்லாது. ಆತನ ವಾಕ್ಯವು ಸುಳ್ಳು ಹೇಳುವುದಿಲ್ಲ. அவர் கொடுத்த தரிசனங்கள் பொய் சொல்லாது. ಆತನು ಕೊಟ್ಟ ದರ್ಶನಗಳು ಸುಳ್ಳು ಹೇಳುವುದಿಲ್ಲ. இன்னும் சில நேரத்தில் நான் யோசிப்பேன். ಕೆಲವು ಸಮಯ ನನಗೆ ಯೋಚಿಸ್ತೇನೆ. 96ஆம் வருஷத்துல 96ನೇ ವರ್ಷದಲ್ಲಿ நான் முதல் முறை ஆண்டவர் இயேசுவை பார்த்தேன். ನಾನು ಮೊದಲನೇ ಸಾರಿ ದೇವರಾದ ಯೇಸು ಸ್ವಾಮಿ ನೋಡಿದೆ. ஆண்டவர் இயேசு பிசிக்கலா என் ரூம்க்கு வந்தார். ದೇವರಾದ ಯೇಸು ಸ್ವಾಮಿ ನೇರವಾಗಿ ನನ್ನ ಕೋಣೆಗೆ ಬಂದರು. அன்னைக்கு தான் ஐடிஐ ரிசல்ட் எனக்கு கிடைச்சிருந்தது. ನನಗೆ ಆಗಲೇ ಐಟಿಐನ ಒಂದು ಫಲಿತಾಂಶ ಸಿಕ್ಕಿತ್ತು. எல்லாம் ஃபெயில் ஆகி உட்கார்ந்து அழுதுட்டு இருக்கிற நாள். ಎಲ್ಲದರಲ್ಲಿ ಅನುತೀರ್ಣನಾಗಿ ಕುಳಿತಿದ್ದಂತ ಸಮಯ. அப்பதான் அந்த ராத்திரி ಆ ರಾತ್ರಿಯಲ್ಲಿ ஆண்டவர் எனக்கு என்னுடைய அறையில நடந்து வந்தார். ದೇವರು ನನ್ನ ಕೋಣೆಯಲ್ಲಿ ನಡೆದುಕೊಂಡು ಬಂದರು. அவர் இயேசுன்னு கூட எனக்கு தெரியாது. ಯೇಸು ಅಂತ ಕೂಡ ನನಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲ. அவர் தோள் மேல கை போட்டு சொன்னார், ಆತ ನನ್ನ ಭುಜದ ಮೇಲೆ ಕೈ ಹಾಕಿ ಗಂದರು. ஐடிஐ ஃபெயில் ஆயிட்டேன்னு அழுறியா? ಐಟಿಐದಲ್ಲಿ ಫೇಲ್ ಆದಂತ ಅಳುತ್ತಿದ್ಯಾ? பேச ஆரம்பிச்சார். ಹೀಗೆ ಮಾತನಾಡಲು ಪ್ರಾರಂಭಿಸಿದರು. பயப்படாத, கலங்காத, அழாத, ಭಯಪಡಬೇಡ, ಕಲವಲಗೊಳ್ಳಬೇಡ, ಅಲಬೇಡ ಅಂದರು. கொண்டு நான் இதெல்லாம் செய்ய போறேன். ನಾನು ನಿನ್ನ ಮುಖಾಂತರ ಇದೆಲ್ಲ ಮಾಡುತ್ತೇನೆ. நிறைய பேசினார்.
ಅನೇಕ ಮಾತನಾಡಿದರು. இன்னைக்கு திரும்பி பார்க்கும்போது ಇವತ್ತು ಎಲ್ಲವನ್ನು ತಿರುಗಿ ನೋಡುವಾಗ அவர் பேசினதுல இன்னும் 2-3% தான் நடந்திருக்கு. ಆತನು ಮಾತನಾಡಿದ್ರಲ್ಲಿ ಕೇವಲ 2-3% ನಡೆದಿದೆ. 90க்கு மேல நடக்கணும். ಇನ್ನು 90%ಕ್ಕೂ ಹೆಚ್ಚಾಗಿ ನೆರವೇರಬೇಕು. 28 வருஷம் ஊழியம் முடிஞ்சிருச்சு. 28 ವರ್ಷ ಸೇವೆ ಮುಗಿಯಿತು. ஆனா அவர் சொன்னதுல 2-3% தான் நடந்திருக்கு. ಆತನು ಹೇಳಿದ್ರಲ್ಲಿ ಕೇವಲ 2-3 ಭಾಗ ನಡೆದಿದೆ ಅಷ್ಟೇ. வசனம் என்ன சொல்லுது? ವಾಕ್ಯದಲ್ಲಿ ಏನ್ ಹೇಳುತ್ತೆ? அது தாமதமானால் அது காத்திரு. ತಡವಾದರೂ ಅದಕ್ಕೆ ಕಾದಿರು. அது பொய் சொல்லாது. ಅದು ಮೋಸ ಮಾಡದು. அது கட்டாயம் நடக்கும். ಅದು ನೆರವೇರತಕ್ಕದ್ದು. இன்னைக்கு உங்க ஒவ்வொருத்தரையும் ஆண்டவர் அப்படிதான் உற்சாகப்படுத்துறார். ಇವತ್ತು ದೇವರು ಪ್ರತಿಯೊಬ್ಬರನ್ನು ಹಾಗೆ ಪ್ರೋತ್ಸಾಹ ಪಡಿಸ್ತಾರೆ. இதுதான் உங்களுக்கு ரேமா வேர்ட் இந்த ராத்திரி. ಇದೇ ರೇಮಾ ವಾಕ್ಯವು ಈ ರಾತ್ರಿಗೆ எத்தனை பேரோட ஆண்டவர் பேசிட்டு இருக்கிறார்? ಎಷ್ಟು ಜನರ ಸಂಗಡ ದೇವರು ಮಾತನಾಡುತ್ತಿದ್ದಾರೆ? Is God is speaking to you? ದೇವರು ನಿಮ್ಮ ಹತ್ರ ಮಾತನಾಡ್ತಾ ಇದ್ದಾರಾ? என் கூட ஆண்டவர் பேசுறாருன்னா yes God is speaking to me ன்னு எழுதுங்க. ಹೌದು, ದೇವರು ಮಾತನಾಡುತ್ತಿರುವುದಾದ್ರೆ ಹೌದು ಮಾತನಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ ಅಂತ ಬರೆಯಿರಿ. எல்லா நம்பிக்கை இழந்து போன இஸ்ரவேலுக்கு அற்புதத்தை செய்த ஆண்டவர். ಎಲ್ಲಾ ನಂಬಿಕೆ ಕಳೆದುಕೊಂಡ ಇಸ್ರೇಲ್ ಜನರಿಗೆ ದೇವರು ಅದ್ಭುತಗಳನ್ನು ಮಾಡಿದರು. 400 வருஷத்துல செய்யணும்னு சொன்னார் ஆண்டவர். 400 ವರ್ಷದಲ್ಲಿ ಮಾಡ್ತೇನೆ ಅಂತ ಹೇಳಿದ್ರು ದೇವರು. 410 வருஷம் ಆಯ್ತು. 410 ವರ್ಷ ಆಯ್ತು. 20 வருஷம், 29 வருஷம், 429 ವರ್ಷವಾಯ್ತು. இனி நடக்கவே நடக்காதுன்னு நினைச்சாங்க. ಇನ್ನು ನೆರವೇರುವುದಿಲ್ಲ ಅಂತ ಯೋಚನೆ ಮಾಡಿದ್ರು. ஆண்டவர் செய்தார். ಆದ್ರೆ ದೇವರು ನೆರವೇರಿಸಿದರು. தாமதமானாலும் நடக்கும். ತಡವಾದ್ರೂ ನೆರವೇರುತ್ತದೆ. பிள்ளைக்கு திருமணமாக தாமதமானாலும் நடக்கும். ನಿಮ್ಮ ಮಕ್ಕಳಿಗೆ ಮದುವೆ ಕಾರ್ಯಗಳು ತಡವಾದ್ರೂ ನಡೆಯುತ್ತದೆ. விட்டுறாதீங்க, நம்பிக்கை விட்டுறாதீங்க. ನಂಬಿಕೆಯನ್ನು ಬಿಟ್ಟು ಬಿಡಬೇಡಿ. சிஸ்டர், தாமதம் ஆனாலும் உங்க கர்ப்பத்துல பிள்ளை பிறக்கும் சிஸ்டர். ಸಹೋದರಿ, ತಡವಾದ್ರೂ ನಿಮ್ಮ ಗರ್ಭದಲ್ಲಿ ಮಗು ಹುಟ್ಟುತ್ತದೆ. நம்பிக்கை விட்டுறாதீங்க. ನಂಬಿಕೆ ಬಿಟ್ಟು உங்களுக்கு ಬಿಡಬೇಡಿ. வயசானாலும் கர்த்தர் உங்களை பயன்படுத்துவார் பிரதர். நம்பிக்கை விட்டுறாதீங்க. ನಿಮಗೆ ವಯಸ್ಸು ಹೆಚ್ಚಾದ್ರೂ ಕರ್ತನು ಉಪಯೋಗಿಸಲು ಶಕ್ತನು ಬ್ರದರ್. ನೀವು ನಂಬಿಕೆಯನ್ನು ಬಿಟ್ಟು ಬಿಡಬೇಡಿ. உங்களுக்கு எல்லா பலனும் போயிடுச்சு நினைச்சாலும், ஆபிரகாம் அப்படிதான் நினைச்சா. 99 வயசு ஆயிடுச்சு. சாராள் நினைச்சாங்க 89 வயசு ஆயிடுச்சு, இனி பலனே இல்ல. அவர் சொன்னது எப்போ நடக்கும்? ಅಬ್ರಹಾಮನು ಯೋಚನೆ ಮಾಡಿದ 99 ವರ್ಷವಾಯ್ತು. ಸಾರಳಿಗೆ 89 ವರ್ಷವಾಯ್ತು, ನನಗೆ ಬಲವೇ ಇಲ್ಲ. ಆತನು ಹೇಳಿದ್ದು ಯಾವಾಗ ನೆರವೇರುತ್ತದೆ ಅಂತ ಅವರು ಯೋಚನೆ ಮಾಡಿದರು. உனக்கு வயசாயிட்டு இருந்தாலும், ನಿಮಗೆ ವಯಸ್ಸು ಹೆಚ್ಚಾಗಿದ್ರು, சரீரத்தில் பலனே இல்லைன்னா, ನಿಮ್ಮ ಶರೀರದಲ್ಲಿ ಬಲ ಇಲ್ಲದೆ ಇದ್ರು ಕೂಡ, எல்லாரும் உன்னை பார்த்து கிழவன்னு சொன்னாலும், ಎಲ್ಲರೂ ನಿಮ್ಮನ್ನು ನೋಡಿ ಮುದುಕ ಅಂತ ಹೇಳಿದ್ರು ಕೂಡ, அவர் சொன்னதை நிறைவேற்ற அவர் வல்லவராயிருக்கிறார். ಆತನು ಹೇಳಿದ್ದು ನೆರವೇರಿಸಲು ಆತನು ಶಕ್ತನಾಗಿದ್ದಾನೆ. எஸ், ಹೌದು, அவர் சொன்னதை செய்ய அவரால் முடியும். ಆತನು ಹೇಳಿದ್ದನ್ನು ಮಾಡುವುದಕ್ಕೆ ಆತನಿಂದ ಸಾಧ್ಯ. தாமதம் ஆனாலும் காத்திரு. ತಡವಾದರೂ ಅದಕ್ಕೆ ಕಾದಿರು. அப்படியே கையை உயர்த்தி கொள்ளுங்க. ಹಾಗೆ ನಿಮ್ಮ ಕೈಯನ್ನು ಮೇಲಕ್ಕೆ ಎತ್ತಿಕೊಳ್ಳಿರಿ. புறஜாதி என்னை தேடி வந்தி, சுதந்திர வாலியாய் மாற்றிவிட்டி. புறஜாதி என்னை தேடி வந்தி, சுதந்திர வாலியாய் மாற்றிவிட்டி. வாக்கு தத்தம் செய்து நீர் சொன்னதை நிறைவேற்றி. நீ கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. வாக்கு தத்தம் தந்து நீர் சொன்னதை நிறைவேற்றுவி. பீலாய் ரோய் என்னை காண்கின்ற தேவன் நீ. பீலாய் ரோய் எங்கள் ஜீவ நீரூற்று நீ. பீலாய் ரோய் என்னை காண்கின்ற தேவன் நீ. பீலாய் ரோய் எங்கள் ஜீவ நீரூற்று நீ. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. வனாந்திரம் என் வாழ்வானதே, பாதைகள் எங்கும்
இருளானதே வனாந்திரம் என் வாழ்வானதே, பாதைகள் எல்லாம் இருளானதே, இந்த நழுக்கூறல் கேட்டு நீரூற்றாய் வந்தவரே, இந்த நழுக்கூறல் கேட்டு நீரூற்றாய் வந்தவரே. அப்படியே ஆராதிங்க பார்க்கலாம். பீர்லாய் ரோயி என்னை காண்கின்ற தேவன் நீ, பீர்லாய் ரோயி எங்கள் ஜீவ நீரூற்று நீ. அப்படி பாடிட்டு இருக்கும் பொழுது ಹೀಗೆ ಆಡುತ್ತಾ ಇರುವಾಗ நிறைய பேருடைய கண்களில் கண்ணீர் வழிந்துட்டு இருக்கதை நான் பார்க்கிறேன். ಅನೇಕರ ಕಣ್ಣುಗಳಲ್ಲಿ ಕಣ್ಣೀರು ಬರುತ್ತಿರುವುದನ್ನು ನೋಡ್ತಾ ಇದ್ದೇನೆ. நிறைய பேர் இப்படி சொல்லிட்டு இருக்கிறீங்க, ಅನೇಕರಿಗೆ ಅನ್ನುತ್ತಿದ್ದೀರಾ, என் வாழ்க்கையின் அனுபவம் ನನ್ನ ಜೀವಿತದ ಅನುಭವವು இப்படிதான் என் வாழ்க்கை இருக்குது. ಹೀಗೆ ಇತ್ತು ನನ್ನ ಜೀವಿತದಲ್ಲಿ. எத்தனையோ முறை நம்பின இது நடக்கும்னு, ಎಷ್ಟೋ ಸಾರಿ ನಂಬಿದೆ ಇದು ನೆರವೇರುತ್ತದೆ இப்போ ಎಂಬುದಾಗಿ, நடந்துரும் நம்பின, ಇದು ಈಗ ನಡೆಯುತ್ತದೆ ಎಂಬುದಾಗಿ ಅದು ಯೋಚನೆ நடக்கல. ಮಾಡಿದೆ, ಆದ್ರೆ ನಡೆಯಲಿಲ್ಲ. சோர்ந்து போயிட்டேன். ಬಲಲಿ இனிமே ಹೋಗಿದ್ದೇನೆ, நடக்குமோன்ற கேள்வியில இருந்துட்டேன். ಇನ್ನು ಮುಂದೆ ನಡೆಯುತ್ತದಾ ಎಂಬ ಪ್ರಶ್ನೆಯಲ್ಲಿ ಇದ್ದೇನು. ஆனா இன்னைக்கு ஆண்டவர் என்னோட பேசிட்டு இருக்கு. ಇವತ್ತು ದೇವರು ನನ್ನ ಹತ್ರ ಮಾತನಾಡಿದ್ದಾರೆ. தாமதித்தாலும் காத்திரு, ತಡವಾದ್ರೂ ಅದಕ್ಕೆ ಕಾದಿರು, அது பொய் சொல்லாது, ಅದು ಮೋಸ ಮಾಡದು, அது கட்டாயம் நடக்கும். ಅದು ನೆರವೇರುತ್ತದೆ. உங்க அழுகை நிக்க வைக்க வேண்டாம். ನೀವು ಅಳುವುದನ್ನು ನಿಲ್ಲಿಸಬೇಡ್ರಿ. நீங்க அழுணும்னு தோணுச்சுன்னா அதை நிக்க வைக்க வேண்டாம், அடக்க வேண்டாம். ಅಳಬೇಕು ಅಂತ ಬಯಸಿದರೆ ಅದನ್ನು ತಡೆ ಮಾಡಬೇಡ್ರಿ, ಅಳಿರಿ. ஒரு அற்புதம் நடக்குதுங்க. ಒಂದು ಅದ್ಭುತ ನಡೆಯುತ್ತದೆ. அட்மாஸ்பியர்ல ஒரு மிராக்கிள் நடந்துட்டு இருக்கு. ಇದು ವಾತಾವರಣದಲ್ಲಿ ಒಂದು ಅದ್ಭುತ ನಡೆಯುತ್ತಾ ಇದೆ. இப்போது அநேகர் கால்களில் பலவீனங்கள் மாறுகிறது. ಅನೇಕರ ಕಾಲುಗಳಲ್ಲಿ ಬಲಹೀನತೆಗಳು நடக்க ನೀಗುತ್ತಿದೆ. முடியாத சிலர் நடக்க ஆரம்பிங்க இயேசுவின் நாமத்தினால. ನಡೆಯಲು ಸಾಧ್ಯವಾಗದೇ ಇರೋರು ನಡೆಯಿರಿ ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ. நடக்க முடியாம ஒரு அம்மா நீங்க வாட்ச் பண்ணிட்டு இருக்கீங்க. ನಡೆಯಲು ಸಾಧ್ಯವಾಗದೆ ಒಬ್ಬ ತಾಯಿದನ್ನು ನೋಡ್ತಾ ಇದ್ದೀರಾ. உங்களுக்கு ஒரு 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 ವಯಸ್ಸಾன மாதிரி இருக்க ஒரு சூழ்நிலையை பார்க்கிறேன் நானு. ನಿಮಗೆ ಹೆಚ್ಚಾಗಿ ವಯಸ್ಸಾಗಿರೋ ಪ್ರಕಾರ ಸ್ಥಿತಿಯಲ್ಲಿ ಇದ್ದೀರಾ ನೀವು. ஒரு ಅಮ್ಮ நான் உங்களை பார்க்கிறேன். ಒಂದು ತಾಯಿ ನಿಮ್ಮನ್ನು ನೋಡ್ತಾ ಇದ್ದೇನೆ. நீங்க உட்கார்ந்துட்டு இருக்கீங்க. ನೀವು ಕುಳಿತುಕೊಂಡಿದ್ದೀರಾ. கால் நீட்டி உட்கார்ந்து இருக்கீங்க. ಕಾಲನ್ನು ಚಾಚ್ಕೊಂಡು ಕುಳಿತುಕೊಂಡಿದ್ದೀರಾ. ஏன்னா எழுந்து நடக்கும் போது உங்களுக்கு கால்கள் வலிகள் உண்டு. ಎದ್ದು ನಡೆಯುವಾಗ ನಿಮ್ಮ ಕಾಲಿನಲ್ಲಿ ನೋವು ಇದೆ. இப்போ இந்த நிகழ்ச்சியில நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. ಈಗ ಈ ಕಾರ್ಯಕ್ರಮ ನೀವು ನೋಡ್ತಾ ಇದ್ದೀರಾ. ஆண்டவர் இப்போ உங்க கால்களை குணமாக்குறார். ದೇವರೀಗ ನಿಮ್ಮ ಕಾಲುಗಳನ್ನು ಗುಣಪಡಿಸ್ತಾ ಇದ್ದಾರೆ. நீங்க எழுந்து நடக்க ஆரம்பிங்க. ನೀವು ಎದ್ದು ನಡೆಯಲು ಪ್ರಾರಂಭಿಸಿರಿ. இப்பவே செய்யுங்க இயேசுவின் நாமத்தினால. ಈಗಲೇ ಮಾಡ್ರಿ ಯೇಸುವಿನ இந்த ನಾಮದಲ್ಲಿ. அற்புதம் நடக்குது அம்மா. ಈ ಅದ್ಭುತ ನಡೀತದೆ ಅಮ್ಮ. எழும்புங்க. ಎದ್ದೇಳ್ರಿ. அவங்க பக்கத்துல யார் உட்கார்ந்து இருக்கிறீங்களோ ಅವರ ಪಕ್ಕದಲ್ಲಿ ಯಾರು ಕುಳಿತುಕೊಂಡಿದ್ದೀರೋ அவங்களை எழுப்பி நடக்க வைங்க. ಅವರನ್ನು ಎಬ್ಬಿಸಿ ನಡೆಯುವಾಗೆ ಮಾಡ್ರಿ. இப்போ செய்யுங்க. ಈಗ ಮಾಡಿ. ஆண்டவர் அற்புதம் செய்துட்டு இருக்கிறார். ದೇವರು ಅದ್ಭುತ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. அநேகர் கால்களில் இருக்கிற பலவீனங்கள் இப்போது மாறிக்கொண்டிருக்கிறது. ಅನೇಕರ ಕಾಲುಗಳಲ್ಲಿರುವ ಬಲಹೀನತೆಗಳೀಗ ನೀಗುತ್ತಾ ಇದೆ. பெற்றுக்கொள்ளுங்க இயேசுவின் நாமத்தினால. ಹೊಂದಿಕೊಳ್ಳ್ರಿ ಯೇಸುವಿನ உங்கள் ನಾಮದಲ್ಲಿ. அற்புதத்தை பெற்றுக்கொள்ளுங்க இயேசுவின் நாமத்தினால. ನಿಮ್ಮ ಅದ್ಭುತವನ್ನು ಹೊಂದಿಕೊಳ್ಳ್ರಿ ಯೇಸು ನಾಮದಲ್ಲಿ. பெற்றுக்கொள்ளுங்க இயேசுவின் நாமத்தினால. ಹೊಂದಿಕೊಳ್ಳಿರಿ ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ. அந்த அம்மா எழும்பி நின்று நடந்த பிறகு ಆ ತಾಯಿ ಎದ್ದು ನಿಂತು ನಡೆದ ನಂತರ அவ கூட யார் இருந்தாலும் சரி ಅವರ ಜೊತೆ ಯಾರಿದ್ರು ಸರಿಯೇ நீங்க அதை வாட்ஸ்அப் மெசேஜ்ல போடுங்க. ನೀವು ಅದನ್ನು ನಮ್ಮ ವಾಟ್ಸ್ಆಪ್ ಸಂಖ್ಯೆಗೆ ಸಂದೇಶ ಕಳಿಸಿರಿ. கமெண்ட்ஸ்ல எழுதுங்க. ಕಮೆಂಟ್ಸ್ ಅಲ್ಲಿ ಬರೆಯಿರಿ. இல்லனா அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்க. இப்பவே அதை எனக்கு நீங்க கன்ஃபார்ம் பண்ணுங்க. ಈಗಲೇ ನಮಗೆ ಅದನ್ನು ದೃಢಪಡಿಸಿ ನಮ್ಮ ದೂರವಾಣಿ ಸಂಖ್ಯೆಗೆ ಕರೆ ಮಾಡಿ. ஆண்டவர் அற்புதம் செய்துட்டு இருக்கிறார். ದೇವರು ಅದ್ಭುತ ಮಾಡುತ್ತಿದ್ದಾರೆ. கால்களில வியாதியோடு கால்களில பலவீனத்தோடு இருக்கிற எல்லாரும் உங்க கால்கள் மேல இப்போது கரங்களை வைத்துக் கொள்ளுங்க. ಯಾರೆಲ್ಲ ಕಾಲುಗಳಲ್ಲಿ ಬಲಹೀನತೆ ಇದೆಯೋ ಅವರು ನಿಮ್ಮ ಹಸ್ತವನ್ನು ಅದರ ಮೇಲೆ ಇಟ್ಟುಕೊಳ್ಳ್ರಿ. இப்போது ஒரு ஜீவன் உங்களுக்குள் பாய்ந்து செல்லுகிறது. ಈಗಲೇ
ಒಂದು ಜೀವವು ನಿಮ್ಮಲ್ಲಿ ಅದು ಹೋಗಲಿದೆ. ಎಲ್ಲ ಗಮನಿಸಿಕೀங்க. ಚೆನ್ನಾಗಿ ಗಮನಿಸಿ. நான் பார்க்காத நான் கேட்காத எதையும் நான் சொல்றது கிடையாது. ನಾನು ನೋಡದೆ ಇರುವಂತದನ್ನು ಕೇಳದೆ ಇರುವಂತದನ್ನು ಮಾಡೋದಿಲ್ಲ. நான் இங்க இருந்து சொல்ற ஒவ்வொரு வார்த்தை நான் பார்க்கிறதையும் நான் கேட்கிறதையும் மட்டும் உங்களோட சொல்லிக் கொண்டிருக்கிறேன். ಇಲ್ಲಿ ನಿಂತುಕೊಂಡು ನಾನು ಕೇಳುವುದನ್ನು ಮತ್ತೆ ಕಾಣುವುದನ್ನೇ ನಿಮಗೆ ತಿಳಿಸ್ತಾ ಇದ್ದೇನೆ. ஆண்டவர் எனக்கு எப்ப காட்டுறாரோ அப்பவே அற்புதம் நடக்க ஆரம்பிக்கிறது. ದೇವರು ಯಾವಾಗ ನನಗೆ ತೋರಿಸ್ತಾರೋ ಆಗಲೇ ಅದ್ಭುತ ನಡೆಯೋದಕ್ಕೆ இந்த லைவ்ல கலந்து கொண்டிருக்கிற அத்தனை பேர் கால்களும் சுகமாகிறது. ಈ ನೇರ ಪ್ರಸಾರ ಕಾರ್ಯಕ್ರಮದಲ್ಲಿ ಭಾಗವಹಿಸಿರುವ ಪ್ರತಿಯೊಬ್ಬರ ಕಾಲುಗಳು ಸ್ವಸ್ಥವಾಗ್ತಾ ಇದೆ. கால்களுக்கு எல்லா பிரச்சனைகள் மாறுகிறது. இப்போது கரங்களை கால்கள் மேல வைத்துக் கொள்ளுங்க. ಈಗಲೇ ನಿಮ್ಮ ಕಾಲುಗಳ ಮೇಲೆ ಕೈಗಳನ್ನು ಇಟ್ಟುಕೊಳ್ಳ್ರಿ. இயேசுவின் நாமத்தினால் ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ கால்களில் இருக்கிற அத்தனை வியாதிகள் விலகட்டும், பலவீனங்கள் விலகட்டும், சுகம் உண்டாகட்டும். ಕಾಲುಗಳಲ್ಲಿರುವ ಎಲ್ಲ ರೋಗಗಳು ಬಲಹೀನತೆಗಳು ನೀಗಲಿ, ಸ್ವಸ್ಥತೆ ಹೊಂದಿಕೊಳ್ಳಲಿ. இப்போது in the name of Jesus. ಈಗಲೇ ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ உங்க காலை செக் பண்ணுங்க. உடனே செக் ನಿಮ್ಮ பண்ணுங்க. ಕಾಲನ್ನು ಪರೀಕ್ಷಿಸಿ. ಈಗಲೇ ತಕ್ಷಣ ಪರೀಕ್ಷಿಸಿ. கால்ல பிரச்சனை இருக்கிறவங்க காலை செக் பண்ணுங்க. ಕಾಲಲ್ಲಿ ಸಮಸ್ಯೆ ಇರೋಲ್ಲ, ಕಾಲನ್ನು ಪರೀಕ್ಷಿಸಿ. நல்லா செக் பண்ணுங்க. ಚೆನ್ನಾಗಿ ಪರೀಕ್ಷಿಸಿ. ஆண்டவர் இப்ப அற்புதம் செய்திருக்கிறார். ಈಗ ದೇವರು ಅದ್ಭುತ ಮಾಡುತ್ತಾರೆ. உடனே டைப் பண்ணுங்க. உடனே டைப் பண்ணுங்க. ತಕ್ಷಣ ನೀವು ಟೈಪ್ ಮಾಡ್ರಿ. பீர்லஹாய் ரோயி என்னை காண்கின்ற தேவன் நீ. பீர்லஹாய் ரோயி எங்கள் ஜீவ நீரூற்று நீ. பீர்லஹாய் ரோயி என்னை காண்கின்ற தேவன் நீ. பீர்லஹாய் ரோயி எங்கள் ஜீவ நீரூற்று நீ. I'm just waiting for you. ನಾನು ಈಗ ನಿಮಗೋಸ್ಕರ ಕಾದಿದ್ದೇನೆ. கால்கள் அற்புதம் நடந்திருக்கு. ನಿಮ್ಮ ಕಾಲುಗಳಲ್ಲಿ ಅದ್ಭುತ ನಡೆದಿದೆ. காலை செக் பண்ணுங்க. ನೀವು ನಿಮ್ಮ ಕಾಲನ್ನು ಪರೀಕ್ಷಿಸಿರಿ. டைப் பண்ணுங்க. ಟೈಪ್ ಮಾಡ್ರಿ. டைப் பண்ண முடியல அந்த நம்பர் கால் பண்ணுங்க. ನೀವು ಟೈಪ್ ಮಾಡೋದಕ್ಕೆ ಸಾಧ್ಯವಾಗಲಿಲ್ಲ ಅಂದ್ರೆ ನಮ್ಮ ಸಂಖ್ಯೆಗೆ ಕರೆ ಮಾಡಿ. சுகமானவங்க மட்டும், ಯಾರೆಲ್ಲ ಸ್ವಸ್ಥತೆ ಹೊಂದಿಕೊಂಡಿದ್ರು ಅವರು ಮಾತ್ರ, ஹீலானவங்க மட்டும். ನೀವು ಗುಣವನ್ನು ಹೊಂದಿಕೊಂಡವರು ಮಾತ್ರ. Thank you Jesus. ಯೇಸುವೇ ಕೃತಜ್ಞತೆ. Thank you Jesus. ಯೇಸುವೇ ಕೃತಜ್ಞತೆ. ஓகே, இங்க எஸ்தர் தெபோரா சொல்றாங்க, I receive your blessings, healing on my both legs and joint in Jesus name சொல்றாங்க. ಸಹೋದರಿ ಎಸ್ತರ್ ಅವರು ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ, ದೇವರ ಆಶೀರ್ವಾದವನ್ನು ಸ್ವೀಕರಿಸಿದ್ದೇನೆ, ನನ್ನ ಎರಡು ಕಾಲು ಗುಣವಾಗಿದೆ ಅಂತ ಹೇಳಿ ಬರೆದಿದ್ದಾರೆ. ಸಿಸ್ಟರ್ ಎಸ್ತರ್ ತೆಬೋರಾ, நீங்க எழுதினதுக்காக ಥ್ಯಾಂಕ್ಸ್. ಸಹೋದರಿ ಎಸ್ತರ್ ದೆಬೋರಾ, ನೀವು ಬರೆದುಕೊಂಡಗೋಸ್ಕರ ಕೃತಜ್ಞತೆ. ஆண்டவர் உங்க கால்களை குணமாக்கி இருக்கிறார். ದೇವರು ನಿಮ್ಮ ಕಾಲುಗಳನ್ನು ಗುಣಪಡಿಸಿದ್ದಾರೆ. Thank you Lord Jesus. ಕೃತಜ್ಞತೆ ಯೇಸುವೇ. ஆண்டவர் கன்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கிறார் பாருங்க. ದೇವರು ದೃಢಪಡಿಸ್ತಾ ಇದ್ದಾರೆ ನೋಡಿ. நான் ஒரு சகோதரியை தான் நான் பார்த்தேன். ಒಬ್ಬ ಸಹೋದರಿಯನ್ನೇ ನೋಡಿದೆ. அவங்க எஸ்தர் தெபோரா. ಅವರು ಎಸ್ತರ್ ದೆಬೋರಾ. ஓகே, உங்க சாட்சி நாங்க கேட்க போறோம். ನಿಮ್ಮ ಸಾಕ್ಷಿಯನ್ನು ನಾವು ಕೇಳಲಿದ್ದೇವೆ. Thank you Jesus. Thank you Jesus. Thank you Lord. Hallelujah. எல்லார் கால்கள் குணமாயிட்டு இருக்கு. ಎಲ್ಲರ ಕಾಲುಗಳು ಗುಣವಾಗ್ತಾ ಇದೆ. எஸ்தர் தெபோரா, எங்க வாட்ஸ்அப் நம்பருக்கு இந்த மெசேஜ் நீங்க போடுங்க. ಸಹೋದರಿ ಎಸ್ತರ್ ದೆಬೋರಾ, ನಮ್ಮ ವಾಟ್ಸಪ್ ನಂಬರ್ಗೆ ಈ ಒಂದು ಸಂದೇಶವನ್ನು ನೀವು ಕಳುಹಿಸಿರಿ. ஸோ உங்களை நாங்கள் தொடர்பு கொண்டு உங்களுடைய சாட்சிகளை நாங்கள் கேட்டு அதை நாங்கள் வெளிப்படுத்த விரும்புகிறோம். ನಿಮ್ಮಲ್ಲಿ ನಿರಂತರ ಸಂಪರ್ಕವನ್ನು ಇಟ್ಕೊಂಡು ನಿಮ್ಮ ಸಾಕ್ಷಿಯನ್ನು ನಾವು ಪ್ರಕಟಣೆ ಮಾಡಲಿದ್ದೇವೆ. ஆண்டவர் கிரியை செய்துட்டே இருக்கிறாரு. ದೇವರು ಕ್ರಿಯೆ ಮಾಡ್ತಾನೆ ಇದ್ದಾರೆ. இதை தொடர்ந்து இப்படி நடத்திட்டு இருக்க ஜெபத்தில் போயிட்டு இருக்கும்போது ಈಗ ನಾವು ಪ್ರಾರ್ಥನೆಯಲ್ಲಿ ಹೋಗುತ್ತಾ ಇರುವಾಗ நல்லா கவனித்துக் கொள்ளுங்கள். ಚೆನ್ನಾಗಿ ಗಮನಿಸಿರಿ. இன்னும் இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா, ಇನ್ನು ನಮ್ಮ ಯೂಟ್ಯೂಬ್ ಚಾನೆಲ್ ಅನ್ನು ಸಬ್ಸ್ಕ್ರೈಬ್ ಮಾಡದೇ ಇದ್ದರೆ இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ಈಗಲೇ ಸಬ್ಸ್ಕ್ರೈಬ್ ಮಾಡ್ಕೊಳ್ರಿ. ஒவ்வொரு டியூஸ்டே ராத்திரி 8 மணிக்கு இந்த நிகழ்ச்சியில நம்ம வரோம். ಪ್ರತಿ ಮಂಗಳವಾರ ರಾತ್ರಿ 8 ಗಂಟೆಗೆ ಈ ಕಾರ್ಯಕ್ರಮದಲ್ಲಿ ನಾವು ಬರ್ತಾ ಇದ್ದೇವೆ. ஆகையால் இந்த நிகழ்ச்சியை உங்க கேலண்டர்ல போட்டுருங்க. ஒவ்வொரு டியூஸ்டே 8 o'clock லைவ் ப்ரோக்ராம் இருக்கும். ಪ್ರತಿ ಮಂಗಳವಾರ ನೀವು ಇದನ್ನು ಗುರುತಿಸಿಕೊಳ್ಳ್ರಿ. ಪ್ರತಿ ಮಂಗಳವಾರ 8 ಗಂಟೆಗೆ ನೇರ ಪ್ರಸಾರ ಕಾರ್ಯಕ್ರಮ ಇರುತ್ತದೆ. ஆகையால் நீங்க கேலண்டர்ல அதை
ಶೆಡ್ಯೂಲ್ பண்ணிடுங்க. ಎವ್ರಿ ವೀಕ್ 8 o'clock ಹಿಂಗೆ இருப்பீங்க. ಪ್ರತಿ ಮಂಗಳವಾರ ಕಾರ್ಯಕ್ರಮವನ್ನು ನೇರ ಪ್ರಸಾರ ಕಾರ್ಯಕ್ರಮವನ್ನು ನೀವು ಗುರುತಿಸ್ಕೊಳ್ರಿ, ನೀವು ಇಲ್ಲಿರ್ತೀರಾ. அது மட்டும் அல்ல, ಅಷ್ಟು ಮಾತ್ರವಲ್ಲದೆ டியூஸ்டேஸ் நிகழ்ச்சி மற்றவங்களுக்கு நீங்க இன்ட்ரோடியூஸ் பண்ணுங்க. ಈ ನೇರ ಪ್ರಸಾರ ಕಾರ್ಯಕ್ರಮ ಮಂಗಳವಾರದ ಕಾರ್ಯಕ್ರಮವನ್ನು ಬೇರೆ ಜನರಿಗೆ ಕೂಡ ಪರಿಚಯ ಮಾಡಿಕೊಳ್ಳಿ. இந்த யூடியூப் சேனலை கூட மற்றவங்களுக்கு நீங்க இன்ட்ரோடியூஸ் பண்ணுங்க. ನಮ್ಮ ಯೂಟ್ಯೂಬ್ ಚಾನೆಲ್ ಬಗ್ಗೆ ಕೂಡ ಬೇರೆ ಜನರಿಗೆ ನೀವು ತಿಳಿಸಿರಿ. மற்றவங்களுக்கு இந்த சேனல் லிங்க் கொடுத்து சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. ಬೇರೆ ಜನರಿಗೆ ಈ ಚಾನೆಲ್ ಲಿಂಕ್ ಅನ್ನು ಕೊಟ್ಟು ಸಬ್ಸ್ಕ್ರೈಬ್ ಮಾಡುವುದಕ್ಕೆ ತಿಳಿಸಿರಿ. So நம்ம தொடர்ந்து இப்படி ஜெபிச்சிட்டு இருக்கும்போது ನಾವು ಹೀಗೆ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ತಾ ಇರುವಾಗ I feel the anointing. ದೇವರ ಒಂದು ಅಭಿಷೇಕವನ್ನು ನಾನು ಗ್ರಹಿಸ್ತಾ நிறைய ಇದ್ದೇನೆ. முறை சபைகள்ல தப்பு என்ன தெரியுமா? ಅನೇಕ ಸಮಯ ಸಭೆಗಳು ನಡೆಯುವಂತ ತಪ್ಪು ಏನು ಗೊತ್ತಾ? எல்லாம் கூல் ஆயிட்ட பிறகு ஆஃபரிங் எடுப்பாங்க. ಎಲ್ಲವೂ ತಣ್ಣಗಾದ ಮೇಲೆ ಕಾಣಿಕೆಯನ್ನು ತೆಗೆಯುತ್ತಾರೆ. ஆனா உண்மையா ஒரு ஆஃபரிங் டைம் எப்ப இருக்கணும்னா, ಆದರೆ ನಿಜವಾದ ಒಂದು ಕಾಣಿಕೆ ಸಮಯ ಯಾವಾಗ ಇರಬೇಕಂದ್ರೆ ஒரு அந்த anointing flow ஆயிட்டு இருக்கும்போது, ಆ ಒಂದು ಅಭಿಷೇಕ ಹರಡುತ್ತಾ ಇರುವಾಗ, அதுதான் பெஸ்ட் டைம் ஆஃபரிங் கொடுக்கிற பெஸ்ட் டைம். ಅದೇ ಒಂದು ಒಳ್ಳೆಯ ಸಮಯ ಕಾಣಿಕೆ ಕೊಡುವ ಸಮಯ. அகேல் நான் இப்போ ஃபீல் பண்றேன், நீங்க இப்போ இந்த அனாயிண்டிங்ல இந்த அபிஷேகம் நிரப்பப்பட்டு மூவ் ஆயிட்டு இருக்கிற இந்த நேரத்துல உங்களுடைய சீடை உங்க சீடை நீங்க எடுத்துட்டு இப்படி யோசிக்கலாம். இன்னைக்கு இந்த ஆஃபரிங்க இந்த அற்புதத்துக்காக, இந்த காரியத்துக்காக, இந்த அதிசயத்துக்காக நான் விதைக்கிறேன் அப்படின்னு நீங்க அந்த ஒரு பொருத்தனையோடு இன்னைக்கு நீங்க செய்ய போறீங்க. ನೀವು ನಿಮ್ಮ ಕಾಣಿಕೆಯನ್ನು ತೆಗೆದುಕೊಂಡು ಈ ಒಂದು ಅದ್ಭುತಗೋಸ್ಕರ, ಈ ಒಂದು ಕಾರ್ಯಗೋಸ್ಕರ ನನ್ನ ಕಾಣಿಕೆಯನ್ನು ಬಿತ್ತುತ್ತೇನೆ ಎಂಬುದಾಗಿ ನೀವು ದೇವರಿಗೆ ಸಮರ್ಪಿಸಲಿದ್ದೀರಾ. எடுத்துக்கோங்க, ஆஃபரிங் எல்லாம் எடுத்துக்கோங்க. டீಟೇಲ್ಸ್ கீழே இருக்கு, நீங்க எல்லாம் ನೋಟ್ பண்ணிக்கங்க. ಈ ಒಂದು ಕಾಣಿಕೆ ವಿವರಣೆಗಳು ಎಲ್ಲವೂ ಇದೆ, ನೀವು ಅದನ್ನು ಚೆನ್ನಾಗಿ ತಿಳ್ಕೊಳ್ರಿ. சோ இது வந்து நீங்க என்ன செய்ய போறீங்கன்னா ஒரு பொருத்தனை பண்ண போறீங்க. ನೀವು ಒಂದು ಅರಿಕೆ ಮಾಡಲಿದ್ದೀರಾ. இந்த ஆஃபரிங்க என்னுடைய இந்த மிரக்கலுக்காக ஒரு சீடாக, ஒரு விதையாக, என் அற்புதத்துக்காக இந்த விதையாக இந்த அபிஷேக நேரத்தில் நான் விதைக்கிறேன் அப்படின்னு விதைக்க ஆரம்பிங்க. ನನ್ನ ಒಂದು ಕಾಣಿಕೆಯನ್ನು ಈ ಅದ್ಭುತಗೋಸ್ಕರ ನನ್ನ ಒಂದು ಕಾಣಿಕೆಯನ್ನು ನಾನು ಬಿತ್ತಾ ಇದ್ದೇನೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿ ನೀವು ಬಿತ್ತೀರಿ. Thank you Jesus. ಕೃತಜ್ಞತೆ ಯೇಸುವೆ. Thank you Jesus. ಕೃತಜ್ಞತೆ ಯೇಸುವೆ.